வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மறுபடியும் உங்களை குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபியோட பேர் ஸ்வீட் பிரெட் உருண்டை. இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போமா? பிரெட், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, சர்க்கரை, ஏலக்காய் தூள், எண்ணெய். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல இந்த பிரெட்டை ஒரு பவுலில் தண்ணி போட்டு அதில் நனைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை இப்போ இந்த பவுலில் நல்லா ஒட்ட பிழிஞ்சிடணும். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா பிழிஞ்சி இதில் போட்டுருங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம உருண்டையாக பிடிக்கணும் இல்லைங்களா, அதனால இதை தண்ணியில் நனைச்சிக்கணும். இதை நல்லா தண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் நல்லா ஒடிச்சுக்கோங்க. இப்போ சாஃப்ட் ஆகிடுச்சு ப்ரெட்டு. இதில் கொஞ்சம் பாதாம் பருப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் சர்க்கரை தேவையான அளவு இதுக்கு. ஏன்னா ஸ்வீட்டு தான் நம்ம பண்ணுறது, அதனால கொஞ்சம் தாராளமாகவே சர்க்கரை போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு அப்படியே போட விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட் நெய்யில் வறுத்துட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் நம்ம போடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க முடியுமா என்னன்றது. கொஞ்சம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அதை நம்ம அதை ஃப்ரை பண்ணி நல்லா எடுக்கலாம். கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். அப்புறம் உருண்டைகளாக பிடிச்சி நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ உருண்டைகளாக பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சின்னதாகவும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக போடுறேன். சிம்லியே வச்சு பண்ணலாம். அப்போ தான் அது வெளியில் மட்டும் ஃப்ரை ஆகாமல் உள்ளுக்குள்ளெல்லாம் ஃப்ரை ஆகும். ஸோ சிம்லியே வச்சு பண்ணலாம். இந்த பவுலில் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதில் நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சு அதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை வச்சுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற எண்ணெய்லாம் இழுத்துடும். அப்போ தான் இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதை வச்சிடலாம். மற்றதெல்லாம் ஃப்ரை ஆகணும். நல்லா சிம்லியே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா இனிப்பான பலகாரம் இது, ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்வீட்
ஸ்வீட் பிரெட் உருண்டை ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போமா? முதல்ல ஒரு நெய் ஊற்றி பிரெட் ஸ்லைசஸை நல்லா நனைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா பிழிஞ்சு தண்ணியெல்லாம் ஒட்ட பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அது பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதாம் பருப்பு இதில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் ஏலக்காய் தூள். இதெல்லாம் நல்லா கலந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி அது நல்லா காஞ்சதும் இந்த பிரெட் உருண்டைகளாக பிடிச்சி அதில் நல்லா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் பிரெட் உருண்டை ரெடியாக இருக்கும்.